இதுக்கு 2-3 வருஷம் இருக்குது. இதை படிச்சிங்கன்னா அவர் எழுதுறாரு, யூ கம் பை நைட், பிளண்டர் த எர்த், கோ பேக் அண்ட் யூ லீவ் நத்திங், யூ ஹவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் ஆன்சஸ்டர்ஸ், ஹவு டு ஐ செல் இட் டு யூ அப்படிங்கிற அந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே போகிறார் அவர் இருக்கார். இதை படித்து முடிக்கும்போது நமக்கு என்ன தோன்றதுன்னா, பஃபலோ ஸ்டார் பற்றி பேசுகிறார், வேட்டையாடுதலை பற்றி பேசுகிறார், பறவைகளை பற்றி பேசுகிறார், நீரை பற்றி பேசுகிறார், காற்றை பற்றி பேசுகிறார். இதை நம்ம படித்தோன்னா, இன்றைக்கி இது எங்கேயும் ரிப்போர்ட் ஆச்சுன்னா, சனாதனிகள் கூட்டம் நின்று மயிலாப்பூரில் நடந்தது அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். இதை படித்தா நமக்கு அப்படித்தானே தோணும். This was a letter written by a Red Indian chief to George Washington when he wanted to buy Seattle. Not us. இதுக்கு என்ன ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு நான் முதல்ல படித்தது எங்கேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். 1987 என்விரான்மெண்டல் லா அப்படிங்கிறது 1985-86 தான் வந்தது. 74 வந்தது. வேலூர்லேருந்து போன ஒரு கேஸில் தான், அந்த சிட்டிசன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போனதில் தான் அதுக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி கிடச்சிது. 87 சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த சின்னப்ப ரெட்டி அவர் எழுதினது என்விரான்மெண்டல் லாவை பற்றி, மாசை பற்றி, இதை பற்றி எல்லாம் எழுதினார். அவர் பாவம் அன்றைக்கி போயிட்டாங்க, இருக்காரான்னு தெரியாது, டெல்லி பற்றி அவர் யோசித்து பார்க்கல எப்படி ஆகும்னு. அதை பற்றி எழுதும் பொழுது இந்த கடிதத்தினுடைய இன்னும் சில பேராகிராஃபையும் சேர்த்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதி திஸ் இஸ் ஆல் லைஃப் இஸ் எழுதுறார். ஆக சனாதனம் என்பது நமக்கு மட்டுமல்ல, உலகத்திலேயே இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. ஏன்னா நமக்கும் அந்த கான்டினென்ட்டுக்கும் கொலம்பஸ் இருந்த வரைக்கும் கனெக்ஷனே கிடையாது. அதனால் அவன் நம்மகிட்ட வேதங்கள் பரவி இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் நாம் எதையெல்லாம் மதிக்கிறோமோ, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முதல்ல மனிதர்களை பற்றி பேசுகிறான், சகோதரத்துவை பேசுகிறான், பெற்றோர்களை பற்றி பேசுகிறான், முன்னோர்களை பற்றி பேசுகிறான், காற்றை பற்றி பேசுகிறான், நீரை பற்றி பேசுகிறான், விலங்குகளை பற்றி பேசுகிறான். சொன்னது ரெட் இண்டியன் சீஃப், சியாட்டலுக்கு எழுதினது. இது நீங்கள் பல வருஷன்ஸ் இருக்கும். இந்த 1987 அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அதை பெருசாக எழுதியிருப்பார், இதை பற்றி எல்லாம் எழுதியிருப்பார். ஆக அவர்களெல்லாம் நீரை பத்திரமாக பாதுகாக்கும் பொழுது எந்த இடத்திலே அது ஆரம்பித்ததோ அங்கே அது பாதுகாக்கப்படவில்லை. குறைஞ்சபட்சம் என்னுடைய இந்த ஒரு 18 வயசில் இந்த பப்ளிக் லைஃப்பில் இருக்கேன். ஒரு 50-60 வருஷம் வாழ்க்கையில் பார்த்தோம்னா எப்படி கூவத்தில் ஆரம்பித்து ஏமாற்றப்பட்டோங்கிறது தெரியும். ஒவ்வொரு நதிகளை பற்றியும் ஏமாற்றப்படுகிறோம் தெரியும். நதிகளை சேர்க்க முடியுமாங்கிறத பற்றி நிறையா பேசியாச்சு, எல்லாம் வந்தாச்சு. ஆனால் ஒன்றுமே நடந்ததில்லை. இன்றைக்கி இவர் சொல்லும் பொழுது கங்கையையும் தாமிரபரணியும் சேர்க்க போகிறார் நினைக்கும்போது அது ஒரு சந்தோஷம். நம்ம காலத்தில் பார்க்க போகிறது இல்லை, பட் ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு. ஆஃப்டர் ஆல், ஜஸ்ட் ஆஸ் த ரெட் இண்டியன் விஷ், ஹீ இஸ் ஆல்சோ விஷிங். அந்த விஷ் என்னைக்காவது ஒரு நாள் நிஜமாகவே வந்துடலாம். வந்ததுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு தேஜஸை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னார், நான் அவங்கள்ட்ட போன வருஷம் ஜூலை மாதம் நான் சொல்லும் பொழுது இந்த மாதிரி கார்கிலுடைய 25வது வருடம், நமக்கு உயிர் நீத்த இராணுவ வீரர்களை பற்றி நம்ம ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அது மேஜர் சரவணன்லேருந்து ஆரம்பித்து நம்ம எல்லாரையும் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொன்ன பொழுது தேஜஸில் அவர் எங்கே இருக்கார், காணவே காணும், அதான் எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருப்பார் அவர். அவர் தான் எங்கிட்ட பண்ணலாம்னு சொன்னார். ஐஐடியில் நடந்த அந்த கூட்டம் மிக சிறப்பாக நடந்தது. அதில் பேசினவர் ஒரு கர்னல் சதா பீட்டர். நான் இப்போ சொல்ல போகிறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்கிறதுக்காக சொல்ல வரேன். கர்னல் சதா பீட்டர் திருச்சியில் படித்தார். அவர் சொன்னால் ஒரு சாதாரண படிப்பு தான் நான் படிச்சுட்டு வந்தேன். ஃபாதர் இதில் இருந்தால் நானும் ஆர்மியில் போனேன், கிடச்சிது. ஹி ஹேட் தி யூனிக் ப்ரிவிலேஜ் of being in the flying also. He worked in the Air Force as well as in the Army. And the war பொழுது he was suddenly asked one night he was called, tomorrow morning you have to read this. உங்களுடைய ஆர்ட்டிலரி தான் போய் வார முடிவு கொண்டு போகிறது. இவர் ஆர்ட்டிலரியில் போகிறது. அந்த ஆர்ட்டிலரி எடுத்துன்னு போனது நடந்த அந்த 3 வார போர், அதில் நடந்த விஷயங்கள், அதில் பட்ட அனுபவங்களை பற்றி அது எப்படி மனசை பாதிச்சதுலாம் சொன்னார். முக்கியமான விஷயம், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். Does an army man have superstition? அவர் சொன்னார், who told you he does not have அப்படின்னார். இல்லை நாங்கள் சும்மா கேட்டோம் அப்படின்னோம். அவர் ஒரு இன்சிடென்ட் அனுபவத்தை சொன்னார். டைம் இல்லை, நான் முடிஞ்சுதானே நான் உங்களுக்கு முடிக்கும் போது டைம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதில். பட் முக்கியமான அவர்கிட்ட கேட்டபோது, வாட் டு யூ திங்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டு பி அ கிரேட் சோல்ஜர்? ஹிஸ் ஆன்சர் வாஸ் சிம்பிள், ஸ்பிரிச்சுவாலிட்டி. மிஸ்டர் சாம் பீட்டர் இஸ் அ ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன், a true Christian, but he said if you do not have the spirituality,
யூ வில் நெவர் பி ஏபிள் டு. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் அவர். வார் முடிய போகிற சமயத்தில் என்னுடைய ஸ்னைப்பர் இருக்கான், அந்த பக்கம் பார்டரில் 3 பாகிஸ்தானி இது இன்ட்ரூட் பண்ண வரான். ஸ்னைப்பர் என்னை கேட்டான், கர்னல், whom do I shoot? All the 3 of them are within my range. I said, what is this? God, Jesus, who am I to decide who will live and who will die? So I just escaped my responsibility. I told him, shoot over whom he wants. In his next 2 shots, he killed 2. The third man started running. He said the third is running. I just left that place. He had shot the third man also. Spirituality alone gives me the confidence to go back, sleep, come back as a normal man after all these things have happened. Therefore, அல்டிமேட்டாக நமக்கு வரக்கூடியது எல்லாமே எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் எது இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதுபடியாக வாழ்ந்தால் மட்டுமே நிம்மதி இருக்கும் என்று என்னை தலைமை உரை தாங்க அழைத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் போல ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். நதிகளை பற்றி ஒரு அருமையான கட்டுரைகள் எழுதியிருந்தார். நதிகள் பேசும் சொன்னபோது தான் எனக்கு இந்த லெட்டரை படித்தது ஞாபகம் வந்து, இந்த ஆர்டிக்கலை படித்த பொழுது அவர் சொன்ன விஷயங்களை கேட்டதுக்கப்புறம் நதி என்பது அக்ரணை அல்ல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு. ஏன்னா அதுக்கு தன்னுடைய கோர்ஸையே மாற்றிக்க முடியறதுனா அது ஒரு அக்ரணியாக இருக்க முடியாது. உயிர் எப்படி தாவரங்களுக்கு உயிர் இருக்கும் அது மாதிரி நதிக்கும் உயிர் இருக்கிறது. நதி சிந்திக்கிறது, நதி மூவாகிறது. நம்ம மாத்திரம்தான் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.